ஏழை எளிய மக்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும். ஆனா அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கப்படவில்லை. பல்வேறு வேலையின் காரணமாக, வேலை பளுவின் காரணமாக அதிகமா கல்வியில கவனம் செலுத்த முடியல. அப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியை படித்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் மருத்துவராக வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக ஆட்சியில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக 2818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ஏழை மாணவர்கள். ஆகவே அவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இன்றைக்கு டாக்டர் ஆகிறாங்க. இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை.